மோடி அவர்கள் வரும்போது வெறுமன் அவர் மட்டும்தான் வெறுங்கையை வீசிட்டு வர்றாரு போறாரு, தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல வச்ச விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு ஒருத்தர். யார் இவர்? ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள். அவர் தான் இப்போ திமுக கவர்மெண்ட்லேருந்து எல்லாரும் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, மோடி அமித்ஷாலாம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நேரத்தில் பிசுக்கு 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 பிசுக்குன்னு வந்துட்டு போவாங்க, ஆனால் ஒரு திட்டமும் கொடுக்க மாட்டாங்க, நிதியும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அவங்க மட்டும் வந்துட்டு போவாங்க, அதை தவிர வேறு எதுவுமே வராதிங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு எல்முருகன் அவர்கள் என்ன கவுண்டர் அட்டாக் பண்ணுறாருன்னா, பொய் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் வரும்போது சும்மாவா வர்றாரு, ஒரு திட்டத்தோடு வர்றாரு, திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிச்சுட்டு போகிறாரு மோடி அவர்கள்லாம் வரும்போது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாக்கில் நிறம் இல்லாமல் பேசுகிறீங்களே ஜி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களாம். பாவம் மனசு வலிக்குதா இல்லையா? ரொம்ப போட்டு அடிச்சிங்கன்னா அப்புறம் எல்முருகன் அவர்கள் ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வர்றாரோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்காகவும் நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவங்க கனவுல வைக்கிறார். அவர் வந்து அதை நினைவாக்கி கொண்டார். மார்ச் அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை கொடுத்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். ரயில்வே திட்டமாகட்டும், அது பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கும். கடந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே 13 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, அதாவது உள்கட்டமைப்புக்காக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொகை கொடுத்திருக்கிறார்கள்.